ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பொது தமிழ் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியில் பாவலேறு பெருஞ்சித்திரனார் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. இந்தியா, குயில், தமிழ் சிட்டு, மணிக்கொடி. உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரோட இதழ் தமிழ் சிட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர். மீரா, முடியரசன், கண்ணதாசன், பெருஞ்சித்திரனார். துரை மாணிக்கம் என்பது பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். கண்ணதாசனோட இயற்பெயர் நேற்றுக்கு லைவில் கேட்டிருந்தோம். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? இப்போ தான் பார்த்தோம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரை மாணிக்கம். பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி, குறிஞ்சித்திட்டு. குறிஞ்சித்திட்டு தான் பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல். அடுத்தது பாவலேறு என அழைக்கப்படுபவர். தேவநாய பாவாணர், பெருஞ்சித்திரனார், சுப்புரத்தினதாசன், வே. ராமலிங்கனார். பாவலேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழிலம் இதழ்கள் நடத்தியது பாவலேறு பெருஞ்சித்திரனார் தான் சரி. அடுத்த கொஸ்டின். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். கவிஞர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் எழுதிய கவிதை நூல் நூறாசிரியம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று. கொய்யாக்கனி, கனிச்சாறு, கள்ளக்குடி மகாகாவியம், நூறாசிரியம். கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் அவரோட படைப்பு தான். கள்ளக்குடி மகாகாவியம் கண்ணதாசன் எழுதினது. ஒரு கொஸ்டின் எத்தனை தடவை டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். துரை மாணிக்கம் என்பது பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூஞ்சிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின். பாவலேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? சேலம் மாவட்டம். அடுத்த கொஸ்டின். கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூஞ்சிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமை பறைசாற்றியவர். தமிழின் பெருமை பறைசாற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து துரை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர். பாவலேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 2012 2024 வரைக்கும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்த கொஸ்டின். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முச்சும் அழியாமலை நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? இவர் தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் பொது தமிழ் படிக்க ஆரம்பிக்கலைன்னா ஃபஸ்ட்டு பாரதியார் படிங்க, அப்புறம் பாரதிதாசன், அதுக்கப்புறம் வீரமாமுனிவர், அடுத்தது ஊவேசா, அடுத்தது பரிமார் கலைஞர். இந்த 5 பேரை பற்றியும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பாரதியார் இல்லை பாரதிதாசன் இருக்கும். அடுத்தது வீரமாமுனிவர் கண்டிப்பாக இருக்கும், ஊவேசா இருக்கும். பரிமார் கலைஞர் நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.